கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சுகாதாரமற்ற குடிநீரை அருந்திய கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சன்னியாசிப்பேட்டை ஊராட்சி பழைய காலனி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பராமரிப்பில்லாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சுகாதாரமற்ற நிலையில் குடிநீர் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிறுவன் உட்பட 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து சுகாதார குழுவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர். சென்னையில் உள்ள வானகரம் அருகே 9 வயது சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓம் சக்தி நகர் பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த லக்ஷன் என்ற சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதில் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய சிறுவனை நாய்கள் துரத்தி சென்று விடாமல் கடித்துள்ளன. அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் தெருநாய்களை பிடித்து செல்ல வேண்டும் என மக்கள் கோரிக்கையும் விடுத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.